ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சாக்தம் ஸ்ரீ தேவி வழிபாடு, ஸ்ரீ வித்யா உபாசனை, ஸ்ரீசக்கரம் பற்றிய பதிவு. நமது உடலே ஸ்ரீசக்கரம். இந்த அண்டமும் நமது உடலாகிய பிண்டமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில் இருக்கிறது என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த பிரபஞ்சம் இயங்கும் முறைக்கும் நமது உடல் இயங்கும் முறைக்கும் கூட பெரும் தொடர்பு இருக்கிறது என்கின்றனர் சித்தர்கள். இந்த உலகம் ஐம்பூதங்களான நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் ஆகிய ஐந்தின் கூட்டாக உருவானது. இதே போல நமது உடலும் பஞ்சபூதங்களினால் உருவானதுதான். இதனால் தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே என்று முழங்குகிறார் சட்டைமுனி என்ற சித்தர். நமது இதயம் சூரியனைப் போல் இயங்குகிறது, மூளை சந்திரனைப் போல் இயங்குகிறது, பித்தப்பை செவ்வாயைப் போல் இயங்குகிறது, சிறுநீரகம் பிறப்புறுப்புகளும் சுக்கிரன் என்ற வெள்ளியைப் போல் இயங்குவதாகவும், நுரையீரல் புதனைப் போல் இயங்குவதாகவும், கல்லீரல் குரு என்ற வியாழனைப் போல் இயங்குவதாகவும், மண்ணீரல் சனிக்கோளைப் போல் இயங்குவதாகவும் கூறுகின்றனர். சித்தர்கள் தங்கள் யோக சக்தியினால் வானத்தில் உள்ள கிரகங்களின் போக்கையும் குணங்களையும் இயல்பையும் கண்டறிந்ததைப் போலவே மனித உடலின் உறுப்புகளின் செயல்பாடுகளையும் கண்டறிந்து ஒப்பிட்டு இந்த முடிவுக்கு வந்துள்ளனர். அண்டம் எனப்படுவது பஞ்சபூதங்களின் சேர்க்கை என்பதை பார்த்தோம். இதில் பஞ்சபூதங்கள் என்பது சக்தி மூலங்கள், ஈஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம், சுத்த வித்யை, மாயை ஆகிய நான்கும் சிவமூலங்கள். இந்த 9 தொகுப்பாகத்தான் ஸ்ரீசக்கரத்தில் சிவசக்தி முக்கோணங்கள் காணப்படுகின்றன. ஸ்ரீசக்கரத்தில் சிவசக்கரங்கள் 4 இருக்கிறது, சக்தி சக்கரங்கள் 5 இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஸ்ரீசக்கரத்தின் மைய புள்ளியே பிந்துஸ்தானம். இதில் அண்டமெல்லாம் படைத்து ஆட்கொண்டு அருள் செய்யும் அன்னை பராசக்தி ஆனந்தமாக வாசம் செய்கிறாள். இந்த பிந்துஸ்தானம் என்பது சிவமூலம். இதுதான் நமது உடலின் பிரம்மரந்திரம் என்று சொல்லப்படும் தலை உச்சியாகும். நமது உடலில் உள்ள 6 ஆதார சக்கரங்களின்படி ஆக்ஞா சக்கரமே ஸ்ரீசக்கரத்தின் பிந்துஸ்தானமாக கருதப்படுகிறது. ஸ்ரீசக்கரத்தின் 8வது ஆவரணமாகிய திரிகோணம் என்பது சர்வ சித்தி பிரத சக்கரம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இது ஸ்ரீசக்கரத்தின் 43வது முக்கோணம். இதில் அதிரகசி யோகினிகள் என துதிக்கப்படும் மகா காமேஸ்வரி, மகா வஜ்ரேஸ்வரி, மகா பகமாலினி என்ற திருநாமங்களுடன் கூடிய தேவிகள் வீற்றிருக்கிறார்கள். இவர்களின் நாயகியாக திரிபுராம்பா என்ற திருநாமத்துடன் தேவி ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அதிரகசிய யோகினிகள் மூவரும் முறையே இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி சொரூபிணியாக விளங்குகிறார்கள். ஒரு சாதகனின் நியாயமில்லாத இச்சைகளை நீக்கி ஞான ஆற்றலை மேம்படுத்தி அம்பிகையின் அருளை பெறுவதற்கு அவனை தகுதியாக்கும் சக்திகள் இவர்கள்தான். நமது உடலில் தலை, அதாவது சிரசு திரிகோணமாக உருவகிக்கப்படுகிறது. யோக நெறியில் பார்க்கும்போது இந்திர யோனி எனப்படும் உள்நாக்கு பகுதி திரிகோணம் என்று கருதப்படுகிறது. அம்பிகை சிவசக்தியின் கலப்பாக கருதப்படுகிறாள். இருப்பினும் ஸ்ரீசக்கரத்தில் சிவகோணங்கள், சக்தி கோணங்கள் என இருப்பதை அறிவோம். இந்த திரிகோணம் என்பது சக்தி அம்சம் உள்ளதாக கருதப்படுகிறது. ஸ்ரீசக்கரத்தின் 7வது ஆவரணமாக 8 கோணங்களையுடைய சர்வரோகஹர சக்கரத்தில் வாக்தேவதைகள் ரகசிய யோகினிகளாக வாசம் செய்கின்றனர். இவர்களின் தலைவி திரிபுர சித்தா தேவி மகாபீடத்தில் காட்சியளிக்கிறார். இந்த ரகசிய யோகினிகள் ஜனனம், மரணம், பந்தபாசங்கள் ஆகியவற்றை அகற்றுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். ஆன்மாவின் ஞானமில்லாத தன்மையே ரோகம் அல்லது நோய் எனப்படுகிறது. உடலுக்கு வந்த நோய்களை மருத்துவர் அகற்றி ஆரோக்கியத்தை மீட்டு தருவதைப் போல இந்த யோகினிகள் அறியாமையை நீக்கி அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆகவேதான் இது சர்வ ரோக ஹரச்சக்கரம் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. இரகசிய யோகினிகளிடமிருந்தே காவியம், இசை, நாடகம் முதலியவை தோன்றுவதால் இவர்கள் வாக்தேவதைகள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆ முதல் அஃப் வரையிலான அச்சரங்களின் தோற்றத்திற்கு காரணமானவர்கள் இவர்களே. ஆகவே இவர்கள் மாத்ருகா சுரூபிணிகள் என்று துதிக்கப்படுகிறார்கள். நமது உடலில் நெற்றி அஷ்டகோணத்தை குறிக்கிறது. இதுவும் சக்தி மூலமே. யோக நெறியில் ஆதார சக்கரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இது விஷுக்தி சக்கரம். இது ஸ்ரீ சக்கரத்தின் அஷ்டகோணத்தை குறிக்கிறது. ஸ்ரீ சக்கரத்தில்
சாரம் என்ற உள் 10 கோணம் சர்வ ரக்ஷாகர சக்கரம் என்ற பெயரை உடையது. இங்கு நிகர்ப யோகினிகளும் அவர்களின் நாயகியாக திரிபுரமாலினியும் வாசம் செய்கிறார்கள். இதுவும் சக்தி மூலமாக கருதப்படுகிறது. நமது உடலில் இரு புருவங்களின் மத்தியில் உள்ள பகுதி உள் 10 கோணத்தை குறிப்பதாக அமைகிறது. ஆறாதார சக்கரங்களில் அநாகத சக்கரம் ஸ்ரீ சக்கரத்தின் உள் 10 கோணத்தை குறிக்கிறது. ஸ்ரீ சக்கரத்தில் 5வது ஆவரணமான வெளி10 முக்கோணங்கள் பகிர்த்தசாரம் என அழைக்கப்படுகின்றது. இதில் வாசம் செய்யும் யோகினிகள் குலோத்தீர்ண யோகினிகள் என அழைக்கப்படுகிறார்கள். இவர்களது தலைவியாக திரிபுரா ஸ்ரீ என்ற திருநாமமுடைய தேவி இருக்கிறார். இவள் தங்கமயமான சிம்ம வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறாள். இந்த சக்கரம் சத்குருவை அடையும் மார்க்கத்தை காட்டுவதாகவும் குரு சிஷ்ய பரம்பரையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. மனித உடலில் கழுத்து பகுதி வெளி10 முக்கோணங்களை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. யோக நெறியில் மணிபூரக சக்கரம் ஸ்ரீ சக்கரத்தின் வெளி 10 முக்கோணங்களை குறிக்கிறது. ஸ்ரீ சக்கரத்தில் சதுர்தச கோணம் எனப்படும் 4வது ஆவரணம் 14 முக்கோணங்களை கொண்டது. இது சக்தி சக்கரமாக சொல்லப்படுகிறது. இந்த 14 முக்கோணங்களும் பூபுரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதுவே சாதகன் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உணரும் ஆரம்ப நிலை. இது சர்வ சௌபாக்கியதாய சக்கரம் என அழைக்கப்படுகிறது. இதில் சம்பிரதாய யோகினிகள் என்று 14 யோகினிகள் வசிக்கிறார்கள். இவர்களுக்கு நாயகியாக திரிபுரவாசினி என்ற திருநாமத்தோடு தேவி வீற்றிருக்கிறாள். நமது உடலில் இதய பகுதி சதுர்தச கோணத்தை குறிக்கிறது. யோக நெறியில் சுவாதிஷ்டான சக்கரம் ஸ்ரீ சக்கரத்தின் சதுர்தச கோணத்தை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. ஸ்ரீ சக்கரத்தின் 3வது ஆவரணமாகிய 8 இதழ் கமலம் அஷ்டதள பத்மம் என பெயரை பெற்றுள்ளது. இது சிவம் மூலமாக அறியப்படுகிறது. இதற்கு சர்வரோககர சக்கரம் என்று பெயர். இங்கே குப்ததர யோகினிகள் 8 பேர் வாசம் புரிகிறார்கள். இவர்களின் நாயகி திரிபுர சுந்தரி. நமது உடலில் தொப்புள் பகுதி 8 இதழ் கமலத்தை குறிப்பதைப் போல நமது உடலின் மூலாதார சக்கரம் ஸ்ரீ சக்கரத்தின் 8 இதழ் கமலத்தை குறிக்கிறது. ஸ்ரீ சக்கரத்தின் 2வது ஆவரணமாகிய 16 இதழ் கமலம் சர்வாச பரிபூரக சக்கரம் என்ற திருநாமத்தோடு விளங்குகிறது. இதில் குப்த யோகினிகள் என்ற 16 யோகினிகள் வசிக்கிறார்கள். இவர்களின் நாயகி திரிபுரேஷி தேவி. இதுவும் சிவசக்கரமாக அறியப்படுகிறது. நமது உடலில் இடுப்பு மற்றும் தொடைகள் சோடச தலபத்மமாக சொல்லப்படுகிறது. யோக நெறியில் மூலாதாரத்திற்கு பின் தொடைகளுக்கும் இடைப்பட்ட பகுதி சோடச தலபத்மமாகும். ஸ்ரீ சக்கரத்தின் முதல் ஆவரணமாகிய 3 சதுரங்கள் கொண்ட பூபுரம் திரைலோக்கிய மோகன சக்கரம் எனப்படுகிறது. இதில் அஷ்டமா சித்திகளும் 10 முத்ரா சக்திகளும் வாசம் செய்கின்றன. அங்கே நாயகியாக வீற்றிருப்பவள் திஜீரபுரா என்ற திருநாமம் கொண்ட சக்கரேஸ்வரி. இது சிவசக்கரமாகும். நமது உடலில் பாதங்கள் ஸ்ரீ சக்கரத்தின் பூபுரமாக சொல்லப்படுகிறது. யோக நெறியில் மூலாதாரத்தின் கீழுள்ள பகுதியே இது குறிக்கிறது. அண்ட பேரண்டங்களை ஆட்டுவிக்கும் சக்தியே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அருளாட்சி செய்யும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. நமது உடலில் வியாபித்து இயங்கும் சக்தி அவளே. ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு படைப்பிலும் அவளது உயிர் சக்தி சதும்பி வெளிகிறது. இதை தமது ஞானத்தினால் அறிந்த மகான்களும் ரிஷிகளும் அண்டத்தில் இருப்பதே பிண்டமான நமது உடம்பிலும் இருக்கிறது என்று உறுதியாக சொல்லி வைத்தனர். இந்த மாபெரும் பிரபஞ்ச தத்துவமே ஸ்ரீசக்கரம். நம் உடலும் ஸ்ரீசக்கரம் ஒன்றே என்பதை விளக்கமாக தெரிந்து கொண்டோம். இனிமேல் ஸ்ரீசக்கரத்தை பற்றியும் குண்டலினி சக்தி பற்றியும் அறிந்து கொள்வோம்.